ஸோ ஹலோ நண்பர்ஸ் அண்ட் நம்பீஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போன வாரம் கோட் மூவியில் இருந்த ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆயிருந்தது, ஸ்பார்க் லைஃப்லேயும் ஸ்பார்க் இல்லை, ஸ்பார்க் சாங்லேயும் ஸ்பார்க் இல்லைங்க. ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருந்தது. மிக்ஸ்டு ரிவ்யூ இல்லை, கழுவி நிறைய ஊற்றிருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் பார்த்து நம்ம இந்த வீடியோ ரியாக்ட் பண்ணணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இப்போவே சொல்கிறேன், ஏன்னா நான் வீடியோ கடைசியை போடுறதுனால யாரும் பார்க்குறதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் ப்ளஸ் பெல் ஐக்கனை தொட்டுருங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போட்டால் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மூலிமா என் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அங்கேயே என்னோடய அப்டேட்ஸ் அப்பப்போ நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நீங்க தான் எழுதி கொடுத்தீங்க, நேரம் எங்கிட்ட போய் கேக்குறேன் என்ன குற்றவாளி மாதிரி. இல்ல நம்ம இல்ல போறேன் வாய மூடு. இல்ல கொஞ்சம் அந்த ஒப்பீடெல்லாம் ஓகேவா? அந்த ஓகே வந்து கட்சி ரீதியாக சார் நான் வந்து பேசவே இல்லை அவர். ஆக்சுவலாக இந்த சிங்கிளுக்கு வந்து எனக்கே தெரில, சர்ப்ரைசிங்காக வந்து ஒரு ரொமான்டிக் சாங்க்கு வந்து கங்கை அமரன் போட்டிருந்தாங்க. எனக்கு அவ்வளோக்கா தெரில, ஆனால் செஞ்சு விட்டுட்டாங்க. லிரிக்ஸ் வந்து ஒரே லைன் திருப்பி வந்த மாதிரி இருந்திருக்கும். செஞ்சிடலாம், செஞ்சுட்டா போச்சு. பார்த்ததுலேயே ஒரு வித்தியாசமான கரெக்டாக சூட்டான சாங்கு. ஆக்சுவலாக இந்த வீடியோஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் வச்சே நிறைய சாங்ஸ் எல்லாம் ரீமிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் நான் நிறைய பார்த்துருந்தேன். அந்த பார்த்ததுலேயே ஒரு சூட்டான ஒரு வைபான சாங்காக தான் எனக்கு இது ஃபிக்ஸ் ஆச்சு. ஈடா. ஆனால் பரவாயில்ல, எடிட்டர்ஸே நிறைய வந்து ரீமிக்ஸ்லாம் போட்டு இப்போ ரீமிக்ஸ் எடிட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் நல்லா பெட்டராக இருக்குது எனக்கு. ஆனால் அப்டேட்ஸு அனி சாங்ஸ்னு ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம். அனில்சவே கதற விட்டுறேன்னு யாரா இவன் அப்படின்னா கண்டிப்பாக காலிவுட்டின் பேட் கமின்ஸாக தான் இருப்பான். ஆமாங்க, ஆக்சுவலாக வந்து உண்மையாக சொல்லப்போனால் நானும் ஒரு அணில் தான். எனக்கே வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. பட்டு நம்ம வந்து ஒரு ஜென்ரலான ஒப்பீனியன் தான் எப்படி இருந்தாலும் கொடுத்தாகணும். அப்படி இருக்கும்போது இந்த பாட்டு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அதுதான் உண்மை. சைலண்ட் பண்ணிட்டான் பையன். இதுக்கு ஏன் அமெரிக்கா போனாங்க? நாக்பூர்லேயே கிடச்சிருக்குமே. ஆனால் கிட்டத்தட்ட பாருங்களேன், ஒரே மாதிரி இருக்காங்க ரெண்டு பேரும். அப்படியே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்காங்க. வாவ். ஆக்சுவலாக இதில் வந்து டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கேன்னாங்க. நான் முன்னாடி ஒரு போஸ்ட் பார்த்துருந்தேன். வெங்கட் பிரபு அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார், டிஏஜிங் ஸ்டெப்ஸ் எடுக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்த்தோம்னா நல்லா இருந்தது அது பார்க்கவே. கொஞ்சம் ஓகே, ஏதோ புதுசாக இருக்குது டெக்னாலஜி. ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அதோட பிக்ஸெல்லாம் நான் அப்போ தான் ஷேர் பண்ணது. அப்போ தான் நான் பார்க்குறேன், ஓ இவ்வளோலாம் இருக்குது, ஓகே பட்டம் வேறு லெவலில் இருக்குன்றாங்க போல் அப்படின்னு. ஆனால் அந்த வீடியோ அவுட்புட்டாக வரும்போது அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லாத மாதிரி தான் இருந்தது. அது ஏதோ ஒரு அனிமேஷன் மாதிரி இருந்தது. கோச்சடையானே பரவாயில்லன்ற மாதிரி தோணுச்சு. படமாக பார்த்தா தான் ஒரு ஃபீல் வருமோ அப்படின்றனால நான் அப்படியே ஓகே பார்ப்போம் எப்படி இருக்குன்ற மாதிரி நான் விட்டுட்டேன். எல்லா வேலை கேவலமா இருக்கு. அதுக்கு நான் கேம்னாச்சும் PS2ல விளையாண்டு போயிருப்பேன். வரட்டானே நல்லாவே இல்லை. அதுவும் அதில் ஷேர் பண்ணியிருக்கிறது பாருங்களேன், அது ஒரு கேம் மூஞ்சி மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி செட் ஆகலை தளபதிக்கு. அந்த ரியாக்ஷன் ஏன் அப்படி கொடுத்தாருன்னு தெரியல, வியர்டாக இருக்குது. ஐ டோன்ட் சி எனி ஸ்பார்க். அதான் உண்மையாக தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான். லைஃப்லேயும் ஸ்பார்க் இல்லை, ஸ்பார்க்லேயும் ஸ்பார்க் இல்லை. மீனாட்சி சௌதரி தவிர செப்பரேட்லி ஃபார் மீனாட்சி சௌதரி ஃபேன்ஸ் இது. கிரிஞ்சிகேட் நல்லா போட்டார். அந்த அன்றைக்கி கூட நான் நிறைய ஸ்டோரி பார்த்துருந்தேன், ஆனால் நான் எடுத்து வைக்கல. ஐயோ நல்லதாக போட்டிருந்தாரு. இது பாருங்கள், ஆனது ஆகி போச்சு, எங்களுக்காக ஒன்று பண்ணு. என்ன அடுத்த பாட்டு நல்லா பண்ணவா? இல்லை அப்படி ஏதாவது இருந்தால் முதல்ல டெலிட் பண்ணிடு. கடவுளே. ஆமாங்க, அது யுவன் வந்து ஒரு மாதிரி இருந்தார். நமக்கு தெரியும் ஒரு காலத்தில் எப்படி இருந்தார்,
பிஜிஎம்னா எப்படி அஜித் எப்படி போட்டிருந்தாரு, தலைக்கு எப்படி போட்டிருந்தாரு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யுவனாக இருந்தது. ஒரு மெலோடிஸ்னால் ஒரு மாதிரி கிங்காக இருந்தது. அந்த மாதிரி ஒரு யுவனை மிஸ், அதாவது ரொம்ப 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 ஒரு வேறு லெவலில் இருந்தது. ஆனால் இப்போ அது தெரியவே மாட்டேங்குது. வாட் ஹேப்பன் டு யுவன்? இதுதாங்க நான் சொன்ன பாருங்கள். தேர் இஸ் நத்திங் மோர் சாட்டிஸ்ஃபையிங் தென் ஹியரிங் அ பிக் க்ரௌட் கோ சைலண்ட். காட், ஆஸ்திரேலியாவோட பேட் கமெண்ட்ஸாக மாறின யுவன் சங்கர் ராஜாவை பார். ஏயா இப்படி பண்ணிட்டியா? சரிண்ணே, நான் நம்புகிறேண்ணே. படத்தில் பிஜிஎம் பார்த்துக்கலாண்ணே. வாண்ணே. நீ குட்ட லெவலுக்கு இறங்கி குழப்பினாவே குமுற அடிப்பானுங்க. இப்ப கடல் லெவல்ல காலப்பட்டிருக்கான், கதற அடிப்பானுங்கடா. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்க. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. அது சும்மா சொல்லக்கூடாது. அதாவது வந்து சோஷியல் மீடியாலெல்லாம் வந்து ரொம்ப ஹேட் அதிகமாகிடுச்சு. நானே நோட் பண்ண முடியுது. பிடிக்கல, ஓகே புரியுது தான். ஆனால் அடி போட்டு மனுஷனை போட்டு அடிச்சிட்றாங்க. அடி சாதாரண அடி இல்லை, மகா அடி போட்டு அடித்து நீங்கள் எந்திரிக்கவே முடியாது. ஆனால் இதெல்லாம் இக்னோர் பண்ணிடணும், டு பி ஹானஸ்ட். அப்படின்னா தான் நம்ம போயிட்டே இருக்க முடியும். ஆனால் இவ்வளோ ஹேட் வேணாமே, வேணாம். இக்னோர் நெகட்டிவிட்டி. தளபதி சொல்கிறாங்க, ஜஸ்ட் இக்னோர் நெகட்டிவிட்டி. என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா? போவாதீங்கன்னு சொன்னாடா. நான் தான் கேட்காது. என் தம்பியில் அப்படி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுடா. என்ன ரூட் எடுக்க செட்டிங் ரூட் எடுத்துட்டீங்களேடா டே. நான் அப்போவே சொன்னேன் எல்லாம் வேணானே. பொல்லாதவன் டைலாக்கும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ரூட் எடுத்துட்டாங்க தலைவா. எங்கள் அம்மா எவ்வளோ சொல்லிச்சு, அவங்க கூடலாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும். இது எப்படி தெரியுமா இருக்குது? அண்ணா நீ கேள சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன். அப்ப புரியல, இப்ப புரியுது. ஆக்சுவலாக இவங்க ஒரு 2 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ விட்டுருந்தாங்க. அதாவது இவர் இப்படி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. இந்த ஃபோட்டோ நான் போட்டுடுறேன். இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு என்னடா இது விசித்திரமாக இருக்கே, இது என்ன நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது, இது மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னு. அண்ணே இப்போ புரியல, இப்போ புரிஞ்சிச்சு, இப்போ புரியுதுண்ணே, இப்போ புரியுது. மொத்தத்தில் ஸ்பார்க்கு ஃபேன்ஸுக்கு ஷாக். அவ்வளோதான். போங்கண்ணே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படி கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் ஜீஷன். பை.